ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 10வது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல அபிராமி பற்ற என்ன சொன்ன? அம்மே என் முன் வந்து நிற்கவே அப்படின்னு வேண்டின்ற. இப்போ இந்த இதுல முக்தி, அழியாத முக்தி ஆனந்தத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றார் அம்பாளுடைய. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே, உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே அப்படின்னு சொல்ற. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், எழுதா மறையின் அருளே அரும் பொருளே அரும் பொருளே அருளே, உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே, அழியா முக்தி ஆனந்தமே அப்படின்னு சொல்ற. அம்பாளை எப்பொழுது நினைக்கணுங்கிறதுக்காண்டி இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். முக்தி ஆனந்தம். அம்பாளை நம்ம பல வகையில வழிபடுவோம் இல்லையா? நம்ம பூஜை பண்றோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விரிவா பூஜை பண்ணுவா. அப்போ எம்பிராட்டியோட பூஜா விதானங்கள், அந்த தந்திரர்கள் எப்படி பண்ணுவா, தீட்சை உபதேசம் பெற்றவர்கள் அம்பாளோட உபாசனையில எப்படி விதிப்படி பூஜை பண்றா, இப்போ எல்லாமே அதற்கு தக்கன உண்டு இடம் காலம் அப்படின்னு அந்த வரைமுறைகள், பூஜா விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அம்பாள் உபாசனை பண்றதுக்கு இந்த முறைப்படிதான் பூஜை பண்ணினால்தான் நம்ம அம்பாளோட அருளை பெற முடியுமா அப்படின்னு நினைச்சுட்டு பூஜை பண்ணாம அம்பாளோட கருணையை பெறாம நிறைய பேர் தங்கிட்டு இருப்பா. ஏன்னா அவள் எப்படிலாம் இருக்கா, துர்கா காளி அப்படின்னு அந்த உருவங்கள்லாம் அச்சம் தரக்கூடிய உருவமாக இருக்கே, அதனால தீய சக்தியா அசுரகணத்தை அழிக்கிறதுக்காண்டி அம்பாள் மேற்கொண்ட அவதாரம் அந்த கோலங்கள். அப்போ நமக்கு எப்பொழுதும் அப்படி இருக்கக்கூடியவளா? அவள் அன்னை இனியவளாகவே நமக்கு எப்போ இருப்பாள். நாம அம்மாவை அப்படியே அம்பாளை வணங்கும் போது குழந்தையா மாறிடும். அப்போ குழந்தை செய்யும் குற்றங்களை எல்லாம் ஒரு தாய் எப்படி மன்னிக்கிறாளோ அத மாதிரி அந்த குழந்தையெல்லாம் ஒரு குற்றம் செய்தால் தாயை விட மன்னிப்பவர் யாரும் சிறந்தவர் இல்லை. அன்னை தன்னுடைய குழந்தை என்ன தவறு செய்தால் கூட அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வார். அன்னையில் தீங்குடையவர்கள்னு யாருமே பார்க்க முடியாது. தன்னுடைய குழந்தைய கொடிய சுபாவம் இருந்தா கூட தன் குழந்தைன்னு வந்துட்டுனா அவளுக்கு நல்லவர்களாகவே இருப்பாள். அப்போ யார் இவள்? லோக ஜனனி, அகிலாண்ட ஜெகத் ஜனனியாக இருக்கக்கூடியவள். அவளை நாம் ஒரு குழந்தையாக அணுகி நாம பண்ணினோம்னா எந்த விதமான தவறு செய்தாலும் அதை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவள். இப்போ குழந்தைகள் அப்படிங்கிற நினைப்பு நம்ம அம்மா அப்படிங்கிற நினைப்போட ஒரு பூஜையை பண்ணும் போது அம்பாளோட அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். நாம என்ன பண்ணணும்? அம்பாளை வணங்கும் போது குழந்தை மாதிரி மாறிடணும். அப்படின்னா அம்பாள் நம்மளுக்கு கிட்டக்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டு இது பண்ணுவா. ஏன்னா நம்ம எப்படியோ அம்மா எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு எப்படி கூட்டிட்டு போறா, தன்னுடைய சின்ன குழந்தைங்கன்னா இடுப்புலேயே வச்சு பார்த்தா போற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவா, பார்த்துருக்கோம். நாம பெரியவாழ ஆனோன்னு தான் இப்ப பாக்குறோம் அன்னையோட இதுல இருந்து அப்படியே விலகி 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 போயிடுவா. ஆனால் அம்பாளை நாம வணங்கும் போது எப்படி ஆகிட்டு வரணும்? குழந்தையா போயிடணும். நாம பெரியவளாகும் போது பெற்ற அன்னையை விட்டு வெளியில போறோம். ஆனால் நாம் பெரியவளானதுக்கு அப்புறம் அம்பாள் கிட்ட குழந்தையா போயிடணும். அப்ப அன்னையா அவளை நினைச்சுண்டோ நம்ம அந்த அம்பாளை வணங்கும் போது அவள் நம்மளையே கவனிப்பா. நமக்குன்னு ஒரு செயல்ல இருந்து இல்லாமல் அம்மா நான் எல்லாம் செய்தாலும் அது உன்னோட செயல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து கொடுத்துடுவா அம்மா அவள். அதனால அம்பாள் சொல்றோம் இல்லையா, அன்னை அவளை காட்டிலும் இரக்கமுடையவர்கள் யாருமே இல்லை. எளிய அன்புக்கு பக்திக்கு வசப்பட்டு நம்ம கிட்ட ஓடி வந்துடுவா. அப்போ நம்ம எப்படினாலும் அம்மா கிட்டக்க அன்பு பண்ணலாம். இதுல என்ன சொல்ற? நின்றும் இருந்தும் கிடந்தோம். அப்போ என்ன சொல்ற? நின்றும் இருந்தும் கிடந்தும்னு மனம் வாக்கு காயம் அப்படின்னு 3 வகையினாலையும் 3 கரணங்களும் ஒன்று சேர்ந்துதான் அம்பாளை வழிபடணும்.
நம்ம கை பூஜை பண்ணிட்டு இருக்கோம், மனசு எதையோ நினைச்சுட்டு இருக்கும், கண்ணு எதையோ பார்த்துட்டு இருக்கோம், உடம்பால எதோ சும்மா அதெல்லாம் பண்ணினா எந்த விதமான பூஜையும் நிறைவு பண்ணாது. அப்போ மனத்தால நினைக்கணும் அவளை. அப்போ எந்த நேரத்திலையும் நினைச்சுக்கலாம் அவளை. இப்படித்தான் அவளை நினைக்கணும், இந்த நேரத்துல தான் நினைக்கணுங்கிறது கிடையாது. எப்பவும் நம்ம மூச்சு எப்போ விட்டுட்டு இருக்கோம், இந்த நேரத்துல மூச்சு விடக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோமா? அப்ப என்ன பேசினாலும் பேசாவிட்டாலும் வேலை செய்யறோமோ செய்யலையோ, தூங்குறோமோ விழிச்சுக்கிறோமோ, மூச்சு விடுறதுங்கிறது நிற்கிறதா? நிற்கவே இல்லை. நம்ம ஒரு ஆபரேஷனுக்கு போறோம்னா ஒரு மயக்க மருந்து கொடுத்தா கூட மூச்சு விட்டுட்டு இருக்கும். உடம்புக்கு வேணா உணர்வு இல்லாம இருக்கலாம். அதுதான் அன்னையோட நினைப்பு எப்படி இருக்கணுமானா, மூச்சு விடுவது போல இருக்கணுமா. எந்த நேரத்திலையும் அவளோட நினைப்பு நம்மளுக்கு இருக்கணும். நின்றாலும் உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் அவளுடைய நினைவு நம்மளுடைய உள்ளத்துல எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிற. பெரிய புராணத்துல என்ன சொல்லியிருக்க? நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டரான் குணமிக்கா அப்படின்னு சொல்றார். இன்னும் என்ன சொல்றாருன்னா, அதிவீரராம பாண்டியர் சொல்லியிருப்பார், இருக்கிலும் நிற்கும் போதும் இரவு கண் துயிலும் போதும் பொறுக்கென நடக்கும் போதும் பொருந்தி ஊன் துயிக்கும் போதும் முறுக்கு இதழ் கனி வாயாரை முயங்கி நெஞ்சு அழியும் போதும் திருக்கால உடைய நம்பர் சிந்தை நம் பாலதாமேங்கிறார். எப்பவுனாலும் நம்மளோட சிந்தையில அவள் இருந்துட்டே இருக்கணும். இதத்தான் சொல்றார். நம்ம அண்ணா அம்பாளோட குழந்தை அப்படிங்கிற நினைப்போட இருக்கணும். இந்த மூச்சு விடுற மாதிரி அவளை நாம என்னார் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மூச்சு விடுதல அம்பாளோட குழந்தையாகவே நம்ம இருக்கணும். எப்பவும் அம்பாளை நினைத்து கொண்டே இருக்கணும். ஆனா அபிராமி பற்ற இந்த நிலையில தான் இருந்த. அதனால தான் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. எந்த காலத்திலும் உன்னையே நினைத்து வாழ்கின்றேன். நின்றாலும் இருந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் உன்னை நினைத்தபடியே இருக்கின்றேன்னு சொன்னார். இதத்தான் அழகா சொல்லியிருக்கார் இதுல. ஏன்னா நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைவின்கள் என்றும் சிவன் தாழ் இடையின ஒரு பழைய சைவ நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. எந்த செயலை செய்தாலும் அவளையே நிறைந்தபடி இருக்கும் இயல்பு அடியார்களுக்கு நிச்சயமாக வரும் அப்படிங்கிற. அருணகிரியார் கூட என்ன சொல்லியிருக்க, இன்னொரு இதுல அழகா சொல்றார், நான் மகளிர் இன்பத்தை தூய்க்கும் போதும் கூட உன் வேலை மறவேன்னு சொல்லி கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கள்ளை மொண்டுண்டு அயர்கினும் வேல் மறவேன் முது கூலித்திரள் அப்படின்னு சொல்ற. உன்னுடைய வேலை நான் மறவேன் அப்படிங்கிற. இன்னும் இதுல அழகா சொல்லியிருப்பா வள்ளல் பெருமான், பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தன் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. எந்த நிலையிலையும் அவளை மறக்கக்கூடாது. அதைத்தான் சொல்றாரு எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராக பெறின் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை உயர்வாக நினைத்து எப்பொழுதையும் அதை கை கொள்ள வேண்டும். மனத்தால தியானம் பண்ணணும்னு சொன்னவர். அடுத்தது உடலால காயத்தால செய்யும் வழிபாடு. அது எப்படி? அம்பாளோட திருவடி தாழ் கீழே நம்ம பணிந்து வணங்கணும். கையால பூஜை செய்து காலால் வலம் வந்து கண்ணால் தரிசனம் செய்து உடலினால் ஆகும் வழிபாடுகள் செய்யணும் நம்ம. ஆனா எப்பொழுது அம்பாளோட சரணார விந்தங்கள்ல நம்ம தலையை தாழ்த்தி வணங்கணும். பூரண சரணாகதி. நம்மள்கிட்ட டோட்டல் சரண்டர். கையால் நம்ம வணங்குறோம், தலையால வணங்குறோம். இது எல்லாமே வழிபாட்டு வகைதான். ஆனால் நம் உடம்பை சாஷ்டாங்கமாக தரையில் கீழே வீழ்த்தி அம்பாளோட திருவடியில சரணாகதி ஆறதுதான். எப்பவுமே தான்கிற இது இருக்கும் போதுதான் அந்த உடல் அப்படிதான் இருக்கும். நம்ம இல்ல அந்த தடியா இருக்கிற உடல் கொஞ்சம் சார்ந்ததுன்னா கீழே விழுந்துடும். அப்போ அந்த மனோபாவத்தை நாம என்ன பண்ணணும்? நாம தான் அப்படிங்கிற அந்த கர்த்திருவ மனோபாவத்தை ஒழித்து உன் சரணல்லால் எனக்கு சரணே இல்லை அப்படின்னு அவள் கிட்டக்க அடைக்கலம் புகணும். இதுதான் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு திருக்குறள்ல சொல்லியிருக்கார்.
ஏன்னா அன்னையோட திருவடி தாமரை நம்ம காயத்தால செய்த பயன், நம்ம காயம் உடம்பு பெற்ற பயன் இது. நம்ம என்றும் வணங்குகிறோம், அவளையோடைய பாதத்திலேயே விழுந்து வணங்கணும். என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்னைக்கும் ஒன்னே நினைச்சுட்டு இருக்கேங்கிற. அப்போ அம்பாளை நம்ம எப்போ பார்த்தாலும் எந்த நேரத்திலையும் அவளை நினைச்சுட்டே இருக்கணும். அம்பாள் தான் நம்ம உள்ளந்து ஏக்குறா. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரேன்னு அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி எந்த செயல்களுடைய அம்பாளோட நினப்பு நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அடுத்தது என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் அப்படின்னு சொன்னார். அம்பாளோட திருவடி தாமரைகளை நம்ம வணங்கணும். திருவடி பணிதல் அப்படின்னு நம்ம பண்ணணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு அம்பாள் எப்படி சிவபுராணத்துல நம்ம பார்த்தோம். மாணிக்க வாசகர் அழகா சொன்ன. அப்போ இதுல என்ன இதுன்னா, எந்தவுமே பாதுகா சகசிரம் வேதாந்த தேசிகர் கூட சொல்லியிருக்க 100,000 ஸ்லோகங்கள்ல பாதுகை பெருமை பற்றி. அப்போ அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிறது என்ன சொல்றது? பாதுகை என்னை காத்தது போல் அண்ணன் ராமனும் தம்பி இலக்குவனும் உதவவில்லை அப்படின்னு சொல்ற. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் நாம வேற விதமா சொல்லிக்கிறோம். அவளுடைய திருவடி தாமரைகள்ல எப்பொழுதும் என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். அடுத்தது அம்பாள் கிட்டக்கே திரிகரணங்களையும் உபயோகப்படுத்தி நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னே, என்றும் உன் வணங்குவது உன் மலர்த்தாள்னு சொன்னவர் எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே அப்படின்னு சொன்னார். ஏன்னா எப்படி பெருமை வாய்ந்தவள், உயர்வுகளை கொண்டவள் அம்பாள். நம்ம வேதம் சொல்றோம். வேதத்தை என்ன சொல்லுவோம்? இறைவனுடைய மூச்சுக்காற்றுங்கிறோம். இந்த மூச்சிலேயே நம்மளுக்கு உடல் இருக்குமா? வேதம் இல்லாமல் இறைவன் இல்லை. இத்தகைய இந்த வேதத்திற்கு என்ன பெயர் சொல்லுவா? ஸ்ருதி, மறை, எழுதா கிளவி, ஓலைப்படா நூல் அப்படின்லாம் பல பெயர் வச்சு சொல்லுவா. நமக்கு வேதம்ங்கிறது என்னதுன்னா காதால கேட்டு சொல்றதுதான் வேத அத்தியனம். அப்படின்னா இறைவனை நமக்கு வேதம் உணர்த்துகின்றது. நமக்கு ஸ்ரத்தை குறையக்கூடாது. வேத அத்தியனம்னு ஒருத்தட்ட போய் குருமுகமா இருந்துட்டு அவற்றை கேட்டு சொல்ல கேட்டு நாம் மனனம் செய்து நாம் இது பண்ணுவது. அதான் எழுதா மறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வேதம்ங்கிறது எழுத்து வடிவில் இல்லை. அதனால தான் ஒருத்தட்ட போய் ஒரு குருவா இருந்து வேத அத்தியனம் பண்ணணும். அப்போதே அவள் பெருமையை உணர்ந்து ஆசிரியர்கள் அந்த குருநாதர்கள் கிட்டக்க போய் நம்ம தெரிந்து கொள்ளணும். வேதத்தை என்ன சொல்றாரு? அனாதி காலமான நித்தியமான உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்வது வேதம். இந்த வேதத்திலிருந்து தான் எல்லா நூல்களுமே பிறக்கின்றது. அப்போ வேதம்ங்கிறது என்னது? தேவியை சுட்டி காட்டுவதாக அமைகின்றது. எழுதா மறையின் ஒன்றும் அரும்பொருளே, வேதத்தின் சாரமாக உள்ளுரை பொருளாக இருப்பவள் பராசக்தி. அப்போ மறையை ஏன் எழுதா மறைன்னு சொன்னார்னு பார்த்தோம். ஏன்னா மறைக்கப்படும் பொருள் ரகசியம், மந்திரம், வேதம் அப்படின்லாம் சொல்றோம். வேதத்துக்கு வடைமொழி ஸ்ருதி, தமிழ்ல கேள்வி அப்படின்னு சொல்றா. இது எப்படி அடி பிழறாமல் அக்ஷர சுத்தமாக ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் போது அதை காதால கேட்டு அந்த படித்து கொள்பவர்கள் அதை ஓதி பயிரணும். காது வழியே கேட்டு பயிற்சி பெற்று கேட்டு சொல்வதனால் அது ஸ்ருதி. அப்புறம் கேள்வி தமிழ்ல அதுக்கு சொல்றா. அப்ப எழுதி தெரிந்து கொள்ள முடியாததுனால எழுதா கிளவி, எழுதா மறை. ஏன்னா எழுதா மறைன்னு சொல்லும் போது வேதம் அப்படிங்கிற சுரங்கத்துல பல பொருள் இருக்கு. அதற்கு மேலான பொருளாக இருப்பவள் யாருன்னா தேவி. ஏன்னா வேத மாதா அவள். ஏன்னா பார்த்துருக்கோம் அம்பாளோட திருவடி இதுல இது பண்ணும் போது அவளுடைய திருவடி இதுல எடுத்து இட்டுக்கிறதான் நெற்றி பொட்டு சிந்தூரமாக அணிந்து கொள்கிறாள்ல பார்த்தோம். அப்போ அதனுள் அமைந்த அரிய பொருளாக அம்பாள் இருக்கின்றாள். எழுதா மறையின் ஒன்றும் அரும் பொருளே. அதான் அம்பாள் வேத வேத்யா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களால அறியத்தக்கவள் அவள் அப்படின்னு சொல்றார் அம்பாள். வேதங்களால அறியப்படக்கூடியவளாக இருக்கின்றாள். வேத வேத்யா, வேதங்களால் அறியத்தக்கவள். வேதங்கள் நம்ம முற்றிலும் தெரிந்து கொள்வோமா அப்படின்னா, வேதத்தை நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதனால நகி நகி லட்சதி டுக்ரும் கரணேங்கிறார்.
அதோட பொருள் இல்லை, தெரிந்து கொள்ளாமல் நீ படித்தால் மனப்பாடம் செய்யும் போது அதுல அர்த்தமே இல்லை. அப்போ வேதங்களை மட்டும் முற்றும் நான் கற்று தெரிந்தேன்னு சொல்லிட்டு அம்பாளை உணராம விட்டால் அவர்களுடைய அறிவு பயன் பெற்றதாக ஆகாது. அம்பாள் வேதங்கள் அம்பாளோட கோவில்ல உள்ள 4 திசை வாயில்களின் படியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுற நூல்களில் எல்லாம். லலிதா ஸ்தவரத்னம் அப்படின்னு சொல்ற போது அம்பாள் எழுந்தருள் இருக்கின்ற இந்த சிந்தாமணி கிரகத்துல உள்ள 4 வாசல்கள், 4 வேதங்களும் இருக்கின்றதாம். அப்ப கிழக்கு வாசல் படி ருக்வேதம், தெற்கு வாயில் படி யஜுர்வேதம், மேற்கு படி அதர்வணம் வேதம், வடக்க சாம வேதம். அப்போ வேதம் என்றும் வாயிலின் வழியாக சென்று அம்பாளை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவதாக அந்த சிந்தாமணி கிரகத்தோட 4 வாசல்களும் வேதத்தோட படிகள் வாயில்களின் படியாக இருக்கின்றது. மறையாய் மறை பொருளாய் பொருள் முடிவு தானாய் அப்படின்னு சொல்றார் திருவிளையாடல் புராணத்துல. இப்போ வேதத்தை எல்லாரும் படிச்சுக்கலாமா? எல்லாருக்குமே அதோட பொருளை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, உணர்ந்து கொண்டாலும் அதுல ஒன்றிய பொருள் யாராக இருக்கின்றாள் அதை உணர கொண்டும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர். அப்போ அந்த வேதத்தோட பொருளான அம்பாளை உணர்ந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அம்பாளை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு வேதம் ஒரு வாயில் படியாக திகழ்கின்றது அப்படின்னு சொல்றார். நம்ம அம்பாளை போய் எப்படி இந்த வேதத்தை கற்றுண்டா போலாமா? அப்ப அவள் தான் அதோட அரும் பொருளாக இருப்பவள் அப்படின்னு சொன்னா, அவள் நம்ம என்ன பண்ணணும், அம்பாளை போய் வணங்கும் போது குழந்தையா மாறிடணும்னு பார்த்தோம். அப்ப குழந்தைகளுக்கு அணுகுவதற்கு அவள் எளியவள். ஏன்னா மகாராணியா பார்க்கற ராஜா ராணியை போய் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனோம், அவளால் எளிதா போய் பார்க்க முடியாதா? ஆனா அவளா வெளியில வந்தா எல்லாரையும் பார்க்கலாம் இல்லையா? அம்பாள் அப்படிப்பட்ட கருணை உடையவள், தாய் கருணைக்கு இருப்பிடமானவள், தாயில் சிறந்த தயாவான தத்துவனேன்னு தயைக்கு தாயை ஓமாய் சொல்லுவது போல எக்காலத்திலும் எந்த உயிருக்கும் தாயாக இருக்கும் அம்பிகை எப்படிப்பட்டவள்? தயையே வடிவாக இருப்பவள். அதனால அந்த தயையினால அவள் கிட்டக்க நம்ம காட்டும் பக்திக்கு, அவள் அன்பு செய்பவர்க்கு எளிய பொருளாக இருக்கின்றாள் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன சொன்னார்? அருளே அப்படின்னு சொல்றார். ஏன்னா அருளது சக்தியாகும் அறம் தனக்கு, கந்த புராணத்துல ஆனதன் அருளை ஆங்கோர் ஆயிழையாகி நல்கி மேல் திகழ்கருணை தன்னால் மேவுவது உணராயின ததிசி உத்தரப்படத்துல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி சௌந்தரிய லகரியில அராவா கேசேஷு அப்படின்னு அம்பாள் என்ன சொல்றா? ஈஸ்வரனது கருணையே அம்பாளாக வடிவெடுத்து வந்துள்ளது. லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம். கருணாரச சாகரா தயாமூர்த்தி அவ்வியாஜ கருணாமூர்த்தி அப்படின்லாம் சொல்றான். கருணாமிர்த சாகரா அப்படிங்கிற லலிதா திருசதியில கருணாமிருதா சாகராவாக இருக்கக்கூடியவள், கருணை கடலாக இருக்கக்கூடியவள் அவள். அதனால தயாமூர்த்தி, அருளது சக்தியாகும் அறம் தனக்கு அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்லியிருப்பார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளை அப்படின்னு சொல்றார். அம்பாளோட அருளுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? அருள்னு சொல்லும் போது குணம் குறி கடந்த பிராட்டியாக உமாதேவியாக அம்பாள் எழுந்தருளி இருக்கின்றாளாம். யாரோட பெண்ணாக இருக்கின்றாள் அவள்? ஹிமவானோட புத்திரி. அது அவளுடைய கருணை திருவிளையாடல். பராசக்தி 8 கொம்பில் இனிக்கின்ற பழமாக இருப்பவள். அந்த கனிச்சாறு பிழிந்து அந்த மலையில ஆறா ஓடினது போல அவள் என்ன பண்றாளாம்? இமயத்து அரசனின் மடமகளாக துள்ளி விளையாடினாளாம். பக்தர்களுக்கெல்லாம் மனக்கோலம் காட்டி மகிழ்வை கொடுத்தாள். அவள் அம்பாள் யாருக்கிட்டக்க? அப்பன் எந்தை அவளுடைய அருகில் அம்மையாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றாள். உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அப்படின்னு சொல்றார். உமா, உமாங்கிறது ஊ பிளஸ் ஆ பிளஸ் மா உமா. அதை ஆ பிளஸ் ஊ பிளஸ் மா ஓம். அப்போ அது இது ஸ்ரீ பிரணவம், அது புருஷ பிரணவம். அப்போ உமா அப்படிங்கிறது ஸ்ரீ பிரணவம். உத்தமமான சித்த விருத்தியை தருபவள். உமா பிதா உத்தம சித்த விருத்தி நானாவித லோக வைபவாம் சூரசம்ஹிதியில சொல்லப்பட்டிருக்கு. 6 வயது பெண்ணுக்கு பெயர் உமா. எல்லா ஜீவன்களும் எப்படின்னா இதயத்துல மத்தியமா பிரணவ ஒலியாக, அது தூங்கும் போதும் விழிக்கும் போதும்
அநாகதன ஸ்தானத்துல மத்தியமா பிரணவ ஒலியாக இது கேட்குமா. இதுதான் அர்த்தச்சந்திரம் அப்படின்னு சொல்லி யோகிகள் உமா அப்படின்னு பெயர் சொல்றா. இச்சாசக்தி இந்திரனுக்கு பிரம்மத்தை உபதேசித்தவளாக அப்படின்னு சொல்றா. ஏன்னா அம்பாள் அப்படியே ஆனந்த பரவசமா உமான்னு கூப்பிட்டு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இன்பங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பாளாம். அவள் மகா பெரியவா சொல்லியிருக்கா. அப்போ உமையே அப்படின்னு சொல்லியிருக்க. இமயத்து அன்றும் பிறந்தவளே அப்படின்னு சொன்ன. ஓம் அப்படிங்கிற அகார உகார மகாரங்களால் அமைந்தது. உமாங்கிறதுலயே அந்த மூன்றும் இருக்கிறதுனால தேவி பிரணவம். லிங்க புராணம் மகா வாசிஷ்டமும் தான் இதை எடுத்து சொல்கின்றது. ஓங்காரத்திற்கு எத்தனை வகையான பொருட்கள் உண்டோ அவ்வளவும் இந்த திருநாமத்துக்கும் உமாங்கிற திருநாமத்துக்கும் உண்டு. ஊ என்பது சிவபெருமான், மா என்பது திருமகள். சிவபெருமானை திருவுடையவனாக செல்வாய செல்வமுடையவனாக செய்பவள் அம்பிகை அப்படிங்கிறதுனால உமா அப்படின்னு சொல்றா ஒரு இடத்துல. பரமசிவன் எளிய வடிவுடையவன், எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடியவன். அவனை எல்லைக்குள் அடங்குபவனாக செய்பவள் அப்படிங்கிற ஒரு பொருள் கூட இந்த மந்திரத்துக்கு இருக்குங்கிறார். ஏன்னா இவள் காயாம்பு நிறத்தவள், மஞ்சள் வண்ணமுடையவள், புகழுடையவள், ஒளித்திரு மேனியவள் அப்படின்னு பொருள் எல்லாம் அந்த உமாங்கிறதுனால சொல்லலாம். சித்த விற்த்தியோட உருவாக இருப்பவள், பிந்து ரூபமான இந்து கலையின் வடிவமுடையவள் அப்படின்லாம் இந்த உமாங்கிறது சொல்லப்படுது. ஊ ஏன்னா இது எதனால வந்தது? ஊனா அழைக்கிறது, மானா தடுக்கிறது. அந்த அம்பாள் பார்வதியாக அவதாரம் செய்யும் போது தவம் புரிய போகும்போது அவள் சின்ன குழந்தையா இருக்காளேன்னு அந்த மேனை ஹிமவானோட மனைவி மேனை என்ன பண்ணாலாம், குழந்தைய பார்த்து நீ தவம் செய்ய போவேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாளா. அப்படி தடுக்க போகும்போதுதான் உமா அப்படின்னா ஊ மா அப்படின்னு கூப்பிடுறாளாம். அப்படின்னு அம்பாளுக்கு அந்த பெயர் வந்ததுன்னு சொல்றா. ஏன்னா அம்பாளுக்கு உமாங்கிறது ரொம்ப அழகான பெயர். நான் சொன்னேன்ல 6 வயது உள்ள குழந்தைக்குத்தான் உமா அப்படின்னு சொல்ற. இப்படி உமாங்கிறது பல பொருட்களை உடையதாக இருக்கின்றது. அந்த திருநாமத்தை உடையவளாக அம்பாள் இருக்கின்றாள். தவக்கோலத்துடன் நின்ற பார்வதியை குறிப்பதாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அம்பாள் கருணையினால உலகத்திற்கு எல்லாம் அருள் அவதாரம் செய்ததுனால உமாங்கிற திருநாமம் எடுத்து சொல்வதாக சொல்லப்படுகின்றது. அவள் எத்தனையோ திரு அவதாரங்கள்லாம் எடுக்கிறார். கண்ணனாக அவதரிக்கிறார். தேவி பாகவதத்தில் சொல்லப்படுறது எந்தெந்த காலத்துல எப்படி எப்படி அவதாரம் செய்ய வேண்டுமோ அப்படி அப்படி அவதாரம் செய்பவள் தேவி. பார்வதியாக எழுந்தருளி அருள் பண்ணினது அந்த அவதாரங்கள்ல ஒன்றுனால பலராலும் போற்றப்படக்கூடிய திருக்கோலமாக இது இருக்கின்றது. இமயத்து அன்றும் பிறந்தவளே, இமயத்தில் தோன்றியவள் அவள். அதனால தான் இமயத்து அன்றும் பிறந்தவளே அப்படிங்கிறார். ஏன்னா இவள் இவளுக்கு அழிவே கிடையாது. இவள் தோன்றியதினாலும் தோன்றிய பொருள்களுக்கு அழிவு உண்டா அப்படின்னு நினைச்சா இத அழிவே கிடையாது. அதற்காகத்தான் அடுத்ததாக என்ன வார்த்தை சொன்னார்? இமயத்து அன்றும் பிறந்தவளேன்னு சொன்னோன்னே பிறந்தோடனே அழிவு உண்டா, பிறப்பவர்களுக்கெல்லாம் அழிவு உண்டுன்னு சொல்றது அந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு அழியா முத்தி ஆனந்தமே அப்படின்ட்டார். அடுத்த வார்த்தைய அழியா முத்தி ஆனந்தமே அப்படின்னு சொல்றார். அதனாலதான் முக்தி அப்படின்னு எழுதுனா விடுதலை இல்லையா? நம்ம பார்ப்போம் முத்தி அப்படின்னாலே விடுதலைன்னு சொல்லுவா. இப்போ உலக ஆனந்தங்கள் எல்லாம் அழியும் தன்மை எது இல்லையா? அழியாதது எதுனா முக்தி ஆனந்தம். பரமாத்மாவை விட்டு ஜீவாத்மா அனுபவிக்கும் ஆனந்தம் அழியக்கூடிய ஆனந்தம். பரமாத்மாவோடு ஜீவாத்மா ஒன்றுபட கலப்பது பேரானந்தம். அதுதான் சிறந்த முக்தி ஆனந்தம் அப்படிங்கிறது. அது அழியாத ஆனந்தம் அப்படின்னு சொல்றார் இவர் அதான் விடுதலை என்ற பொருளுடையது. பாச பந்தங்கள், மாயை, பிறப்பு இறப்பு இதிலெல்லாம் விடுதலை பெறுவதுதான் முக்தி. ஆனந்தமயமானது. அதான் பேரானந்தம், பிரம்மானந்தம், சிவானந்தம், ஆத்மானந்தம், ஆனந்தம்லாம் சொல்லுவா. அப்ப இன்பம் துன்பம் நாம எல்லாம் அந்த வாழ்க்கையில பிறந்தாச்சுன்னா இன்பம் வருது, துன்பம் வருது. இன்பம்ங்கிறது ஒளின்னு வச்சுட்டா துன்பம்ங்கிறது நிழல்னு சொல்லலாம். ஏன்னா அது நிழல், ஒளிக்கு நிழல் கண்டிப்பா உண்டு. அப்போ முக்தி இன்பம் அப்படின்னா இது இந்த மாதிரி இன்பமானா இல்லை, ஒளியும் நிழலும் கலந்துதான் இல்லை. சுகதுக்கங்களுக்கெல்லாம் அப்பால் பட்ட ஆனந்தம் இது நாம அந்த பஞ்ச இந்திரியங்களின் வழியாக அனுபவிப்பது தான் இன்பம் துன்பம் அப்படின்னு சொல்றோம். மனம் உணர்வோடு இருக்கும் போது அது இன்ப துன்ப உணர்ச்சி.
ஆனா முக்தி ஆனந்தம்ங்கிறது மனம்ங்கிறது நாம் அப்படிங்கிற இது போயிடுச்சுன்னா அந்த அழிந்த நிலையில், மனம் அழிந்த நிலையில் உண்டாவதுதான் முக்தி. ஆத்மாவோட நுகர்ச்சி சொல்லலாம், நிழலில்லா சுடர் மாதிரி இது வந்துட்டு. அதனாலதான் எல்லை அற்றது, அழியாதது, கூடாதது, குறையாதது, யாராலையும் பங்கு போட்டு கொள்ள முடியாது. ஆனந்தம் வேறு, இறைவன் வேறுன்னு நினைச்சோம்னா இல்ல, ரெண்டும் ஒன்று. இறைவனே ஆனந்தம், ஆனந்தமே இறைவன், பரமாத்மா ஆனந்தமே வடிவாக இருக்கின்றான் அப்படின்னு உபனிஷதங்கள்லாம் சொல்றதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அம்பாள் பரபிரம்மம், அழியா முக்தி ஆனந்தமாக இருக்கின்றாள். அவளோடு நாம போய் ஒன்றரை இரண்டரை ஒன்றுவதுதான் ஆனந்த நிலையை அடைவது, ஆனந்த பிராப்தி அப்படின்னு சொல்றார். ஏன்னா இதுல என்னன்னா நம்ம 4 விதமான முக்தி பார்க்கலாம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம். அப்ப இறைவன் வாழும் உலகில் வாழ்வது சாலோக முக்தி, இறைவனின் அருகிலேயே வாழ்வது சாமீப முக்தி, இறைவனின் வடிவத்தையே பெறுவது சாரூப முக்தி, இறைவனோடு ஒன்றி விடுவது சாயுஜ்ய முக்தி. இதத்தான் மணிவாசகர் சொல்லியிருப்பார் அழகா. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார் கொல்லவோ சதுர, அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இவர் அப்படிப்பட்டவளாக ஆனந்தம் அவரோட இரண்டரை கலந்து விடணும் அந்த அம்பாள் கூட. இதான் இது கூட சொல்வார், தனித்தனி முக்கனி பிழிந்து வடித்து ஒன்றா கூட்டி, சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே, தனித்த நரும் தேன் பெய்து பசும்பாலும் தேயின் தனிப்பாலும் சேர்த்து, ஒரு தீம் பருப்பிடியும் விரவி இனித்த நரும் நெய்யளைந்தே இளம் சூட்டில் இறக்கி எடுத்த சுவை கட்டியிலும் இனித்திடும் தெள்ளமுதேன திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார் அருட்பால. ஆனந்த ரூபமானவன், அந்த ஆனந்தத்தோடு நம்ம அப்படியே கலந்துடணும் ஒன்றரை. ஆதிசங்கரர் கூட நவரத்ன மாளிகை, சியாமலா நவரத்ன மாளிகால சொல்லியிருப்பார், அழியாத ஆனந்தம் அம்பாள் அடிமேல அடியெடுத்து மெல்ல அடியெடுத்து வைக்கின்றாளாம். ஆனந்தம் அப்படிங்கிற வடிவாக இருப்பவள்னால அதோட கனம் தாங்காம அம்பாள் எப்படி இருக்காளா, குச்சாஞ்சித விபஞ்சிகாம் குடிவகுந்தலாம் கிருதாம் குசேச்சய நிவேசினீம் குடிலசித்த வித்வேஷினீம் மதாலச கதிப்பிரியா மனசிஜாரி ராஜ்யஸ்யம் மதங்க குல கன்யகா மதுரபாஷினியும் ஆசிரியேன்னு சொல்லியிருப்பார். அம்பாள் ஆனந்த வடிவெடுத்தவள். அதனால அந்த சக்தியோட நாம போய் இரண்டரை கலந்துடணும். அம்பாள் முக்தி உருவாக இருப்பவள், சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முக்தியும்னு இன்னும் சொல்ல போறார். 29வது அபிராமி என்றாதி பாடல அனுபவிக்க போறோம். ஏன்னா முக்தி ரூபிணி அம்பாள். லலிதா இதுல சொல்லியிருக்கார் 737 சொல்லும் போது முக்தி ரூபிணின்னு சொல்லியிருப்பா. அப்போ வேதத்தினால் தன்னை உணர வைத்த அம்பிகை பல அவதாரங்களை எடுத்து உயிர்களுக்கெல்லாம் கருணை செய்வதற்காக பார்வதியாக வந்து அவளையே உபாசனை செய்பவர்களை பந்தங்களில் இருந்து விடுபட செய்து முக்தி ஆனந்தமாக நின்று இருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த பாடல்ல அபிராமி பற்ற அவளை முக்கரணத்தாலும் வழிபட்டு வாழ்வது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்ற. ஏன்னா எழுதாமல் கேட்கப்படுகின்ற வேதத்தில் பொருந்தும் அரிய பொருளாக உள்ளவளே, அருளே வடிவாக உள்ளாய், அன்று இமயத்தில் பார்வதியாக திரு அவதாரம் செய்தாய், அழியாத மோட்ச ஆனந்தமாக இருப்பவளே, அடியே நின்றபடியும் இருந்தபடியும் படுத்தபடியும் நடந்தபடியும் எப்பொழுதும் தியானம் செய்வது உன்னையே அம்மா, என்றைக்கும் உன்னையே வணங்குவது, உன் திருவடி தாமரை நான் என்றும் வணங்குவது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்கார் இவர். இன்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள்னு சொல்லிட்டார். என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். அப்பேற்பட்ட அம்பாளோட திருவடி தாமரைகள்ல நாமளும் தலை தாழ்த்தி வணங்கி அவளை அருளை பெறுவோம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.